ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கோல்சாரத்தில் கிரக பலம் என்ன, இதன் தலைப்பு. கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவை. நமது ஜாதக கட்டத்தில் குறிப்பிடப்படும் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த நேரத்தில் கிரகங்கள் இந்த வான்வெளி மண்டலத்தில் எங்கே இருந்தன அப்படிங்கிறதின் அடிப்படையில் குறிக்கப்படுறது. இப்போ நம்ம மார்கழி மாதத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா சூரியன் தனுசு ராசி மண்டலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதும், பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம்னா சந்திரன் உங்களுக்கு கடகத்தில் தன்னோட சொந்த வீட்டில் பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காருங்கிறதும் அர்த்தம். நீங்கள் பிறந்தபோது அது உங்கள் ஜென்ம நட்சத்திரம். அப்புறம் நீங்கள் பிறக்கிறதுக்கு ஒரு ஜென்ம லக்னம், அந்த லக்னத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு வச்சுருப்பான். இதை தவிர்த்து நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவை தான் கிரகங்கள். ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கக்கூடியவை அல்ல. மனித வாழ்க்கையுமே நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவை. இந்த நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் தனி மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம்தான் கோச்சார பலன். நீங்கள் அன்னாடும் பார்க்குற தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன்கள், வருடாந்திர பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள், எல்லா சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன், குரு வக்கர பயிற்சி பலன், சனி வக்கர பயிற்சி பலன் போடுறது அத்தனையுமே இந்த கோச்சார பலனின் அடிப்படையில் தான். கோச்சார பலனின் அடிப்படை பார்த்திங்கன்னா ராசியின் அடிப்படையில் சொல்லுவாங்க. இப்போ கடக ராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்தது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரப்போகிறதுங்கிறது எல்லாமே இந்த கோச்சார பலனின் அடிப்படையில் சொல்கிறோம். சரி, இந்த கோச்சாரத்தில் கிரகங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்கும்? அன்றைக்கு பிறக்கும் குழந்தைக்கு கோச்சார கிரகத்தின் பலன்கிறது 100% இருக்கும். ஏன்னா அது அப்போ தான் பிறக்குது. அப்போ அந்த கிரகங்களை தான் எடுத்து தான் அவங்களுக்கு ஜாதகம் கணிக்கணும். ஏற்கனவே பிறந்து விட்ட மனிதர்களுக்கு, ஏற்கனவே கட்டங்களில் அடைபட்டு விட்ட கிரகங்களின் தன்மை கொண்டவர்களுக்கு கோச்சாரத்தின் பலன், கிரக பலன் கோச்சாரத்தில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10% வேலை செஞ்சிருச்சுனாலே பெரிய விஷயம்தான். 10%. ஒவ்வொரு வருடமும் 2025 இப்போ பிறந்துடுச்சு. ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா 10 ராசிகள்லேருந்து 5 ராசிகள் கோடிகளில் கொட்டப்போகும் ராசிகள், கூரையை பித்து கொண்டு குவிக்க போகும் ராசிகள்னு போடுறாங்க. எத்தனை பேர் அப்படி கோடீஸ்வரங்க ஆகிறாங்க? அவங்களுக்கு தான் வெளிச்சம். சொன்னவங்களுக்கும் தெரியாது, அதை கேட்டுக்கிட்டவங்களுக்கும் தெரியாது. இப்போ கோச்சாரம் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கும் கிரகங்களின் தன்மையை ஒத்தது. இது 10% வேலை செஞ்சிடுச்சுன்னா பெரிய விஷயம். ஆனால் இந்த 10% தான் நம்ம டெய்லியும் பார்க்குறோம். இன்றைக்கு மிதுன ராசி அன்பர்களே, வடக்கிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும், அரசு துறையில் அனுகூலமான பணிகள் நடக்கும். என்ன பலன்? இதுக்கு எனக்கு ஒரு அர்த்தமே புரியறது. இவைகள் உண்மையிலும் வேலை செய்வானா? இல்லவே இல்லை. காக்கா உட்கார பணம் பழம் கீழே விழுந்த கதையாக தான் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் கிரகங்களின் வலிமைங்கிறது என்ன? வெறும் 10%. அது கூட 7.5 சனி, அஷ்டம சனி மாதிரியான பலன்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு வேலை செய்யும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு அஷ்டம சனி நடக்கிற காலத்தில் ஒரு சில சிரமங்கள் அவர் சந்தித்து கடந்து வருவாருங்கிறது நிதர்சனம் தான். அப்போ கூட தசாபுத்திகள் வலிமையாக இருக்கிறவங்க, நல்ல திரிகோணாதிபதிகளின் திசையோ அல்லது லக்னாதிபதியின் திசையோ இல்லது ஒரு யோகமான திசையோ நடக்கிறவங்களுக்கு இந்த பலன் வேலை செய்யாது. கோச்சாரத்தில் அஷ்டம் சனிப்பாங்க, அவர் பாட்டுக்கு வீடு வாங்குவார், கார் வாங்குவார், தொழிலை விரிவுபடுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருப்பார். ரொம்ப மோசமான தசாபுத்திகள் நடக்கும்போது தான் இந்த கோச்சார பலன்களின் தாக்கம் கொஞ்சம் மிகுதியாக நமக்கு தெரிய வரும். அப்போ கூட ஜாதகத்தின் அடிப்படை தன்மையில் தான் ஒருவருடைய வாழ்வியல் இயங்குகிறது. கோச்சாரத்தின் கிரக நிகழ்வுகளின் அடிப்படையில் கணவன் மனைவி பிரியறது, கணவன் மனைவி இணையிறது, சொத்துக்கள் சேர்றது அல்லது சொத்துக்கள் விரயமாயிடுறது, குழந்தை பிறக்கிறது இல்லை குழந்தை இல்லாமல் போயிடுறதுங்கிற மாதிரியான பலனெல்லாம் சும்மா ஒரு ஊறுகாய் மாதிரி எடுத்துக்கலாமே ஒழிய அவ்வளோ ஆழமாக கோச்சார பலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா உண்மையான ஜோதிடத்தின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாமலே போய்விடும். இப்போ கோச்சாரத்தில் கிரகங்களின் பலம் என்ன? இந்த நகர்வுகளினால் ஏற்படுற தாக்கம் என்ன? நீண்ட கால அடிப்படையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களான வருடக்கோள்களை ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த வருடக்கோள்களின் தாக்கம் தான் அந்த 10% கூட. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பயிற்சி பார்த்திங்கன்னா 3 வருஷம், 2.5 வருஷம், கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 3 வருடம் வரைக்கும் ஒரே ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர். குரு பகவான் அப்படி தான் 12லேருந்து 13 மாதங்கள் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர். ராகு கேதுகள்
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 ஆண்டுகள் 18 மாதங்கள் ஒரே ராசியிலிருந்து பலனளிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். இதனுடைய தாக்கம் ஒரு 10% உணர முடியும். இதில் மாதக்கோள்கள் தினக்கோள்கள் பண்ணுறதெல்லாம் வேறு லெவல். அதெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது உங்களுக்கு பலன் செய்கிறதுக்காகவே நகராது. இன்றைக்கு ஜனிக்கும் உயிர்களுக்காக, இன்றைக்கு ஒரு மன்னனை உருவாக்குவதற்கோ அல்லது ஒரு மந்திரியை உருவாக்குவதற்கோ அல்லது சாதாரண நிலையில் ஒருவனை உருவாக்குவதற்கோ நகர்ந்து கொண்டிருப்பது தான் கிரகங்கள். அன்றாடம் ஜனிக்கும் உயிர்களுக்கான நகர்வு தான் கோச்சாரமே ஒழிய, நாம் ஏற்கனவே பிறந்து 30 வயசாகி 40 வயசாகி 50 வயசாகி இன்னமும் கோச்சார பலனையும் சேர்த்து நமக்கே தான் வேலை செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுயநலத்தின் உச்சக்கட்டம் தான். நீங்கள் பிறக்கும்போதே அந்த டிசைன் தீர்மானிக்கப்பட்டுரும். நீங்கள் இந்த வாழ்க்கையில் என்ன அனுபவிக்க போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க, என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகிறது, அந்த நிகழ்வுகளில் இருந்து உங்களை எந்த அளவுக்கு செழுமைப்படுத்திக்க முடியும், சரி செய்து கொள்ள முடியும், அந்த நிகழ்வுகளுக்கு ஒத்தபடி சென்று எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதாவது ஆற்றின் நீரோட்டத்தின் வழியே நீந்துபவன் எளிதில் கரை சேர்ப்பான். புரியுது உங்களுக்கு? எதிர்நீச்சல் போடுறது தான் கஷ்டம். தண்ணி போகிற வேகத்திலே அப்படியே நீந்திகிட்டே போனால் ஈஸியாக ஏதாவது ஒன்றை பிடிச்சி கரை ஓரமாக வந்து தப்பிச்சுக்கலாம் பாரு. அந்த மாதிரி விதியின் பாதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அதன் மூலம் நாம் வாழ்வில் ஏற்படும் பெரும் சிக்கல்களிலிருந்து கரை சேர முடியுங்கிறதுக்கு தான் ஜோதிடம். அதனால் கோச்சார கிரகங்களின் பலம் அப்படிங்கிறது 10% தான். ரொம்ப அபூர்வமாக வெகு சிலருக்கு ஒரு 20% வேலை செஞ்சிடலாம். அது கூட எதுன்னா, இப்போ ஒரு சனி பயிற்சி நடக்குது, சனி திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இப்போ தசாநாதன் உங்களுக்கு நல்லவர், இப்படி எடுத்துக்குவோம். நீங்கள் ஒரு துலா லக்னம், உங்களுக்கு சனி மகா திசை நடந்துட்டுருக்கு. சனி மகா திசை நடந்து கொண்டு இருக்கும்போது சனி பகவான் மகரம் கும்பம் போன்ற ஆட்சி வீடுகளில் செல்லும்போது அந்த தசையின் முழு நல்ல பலன்களை அவர் அனுபவிக்க முடியும். அதுவே அவர் மேசத்தில் போய் நீச்சம்ங்கிற நிலையில் போய் கடந்துக்கிட்டு இருக்கார் கோச்சாரத்தில்ங்கிறப்ப அந்த பர்டிகுலர் ஒரு 2.5 வருஷம் அந்த சனி திசைக்கான முழுமையான நல்ல பலன்கள் கிடைப்பதில் இவருக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மனுஷர் இருக்கார், நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார், அவர் உங்கள் லக்னத்துக்கு நல்லவர். அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது அதே நல்லதை தொடர்ந்து செய்ய முடியுமா? முடியாது. இந்த டிஃபரன்ஸ் தான் கோச்சாரத்தில் நாம் உணர வேண்டியது. பெரும் கிரக திசைகள். இப்போ இதுவே ஒருத்தருக்கு சுக்கர திசை நடக்குதுன்னா அவர் மாதம் மாதம் ஒவ்வொரு வீடு மாறிக்கிட்டே இருப்பார். புதன் திசை நடக்குதா மாதம் மாதம் மாறிக்கிட்டே இருப்பார். சந்திர திசை நடக்குதா 2.25 நாளைக்கு ஒரு ராசி மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த திசையில் நமக்கு வந்து கோச்சார பலனை பொருத்தி பார்க்கறது சிறப்பாக பொருந்தி வராது. ஆனால் வருடக்கோள்களின் திசைகள் நடக்கும்போது, குறிப்பாக குருமகா திசை, சனி மகா திசை, ராகு திசை, கேது திசை, இவங்கெல்லாம் தான் வருட கணக்கில் ஒரே இடத்துல இருக்கிறவங்க. இவர்களின் தசை நடக்கும்போது கோச்சாரத்திலையும் அவங்க வலிமை அடைந்திருக்கிறார்களா அல்லது கோச்சாரத்தில் சிறு அளவு பலகீனம் அடைந்திருக்கிறார்களாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் நம்ம இதை எடுத்துக்கலாமே அன்றி, மற்றபடி கோச்சார பலன்கிறது சும்மா பேருக்கு சொல்லி வைக்கக்கூடிய ஒன்று தான். அதனுடைய தாக்கம் ஒரு தனி மனிதனுக்கு 10% வேலை செஞ்சிருச்சுனாலே பெரிய விஷயம். அதனால தான் நம்ம சேனலில் கோச்சார பலன் வீடியோக்கள் பெருசாக எதுவும் வராது. இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு மட்டும் வீடியோ சொல்கிறோம். மற்றபடி வருட பலன்கள், மாத பலன்கள், நாள் பலன்கள், தின பலன்கள் இதெல்லாம் இல்லைங்கிறதுக்கு காரணம் அது உங்கள் மேல் தாக்கத்தை பெருமளவு ஏற்படுத்தாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதற்காகத்தான் இந்த காணொளி என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.